ஹாய் மக்களே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கிச்சனுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆச்சு. எதுவுமே பண்ணதே இல்லை. காலையிலே ஒரு ஷூட்டுக்கு ஒசரமே அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பசி எடுத்துச்சு. வந்த உடனே சிக்கன் குழம்பு பண்ணிட்டுருந்தாங்க வித் லெக் பீஸ். மம்மி நேற்றுது இன்னைக்கு சாப்பிட்டேன். தோசை இருந்துச்சு. ஸோ தோசை ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊற்றி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஃப்ரூட் சலாட் சாப்பிட்டேன். டேப்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொமகனேட்டு, அதுக்கப்புறம் மஸ்க் மில்லன்லாம் பண்ணி ஃப்ரூட் சலாட் மாதிரி சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டயட்டில் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா பர்கர்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டு ரொம்பவே வந்து ஃபேட் ஆயிடுச்சு. என்னை வந்து 2-3 பேர் வந்து மெலிசாயிட்டேன்னு சொன்னாங்க ஒரு ரீசன் காட்டி. ஆனால் நான் வந்து அதுக்கு மெலிசெல்லாம் ஆகலை. ஓகே, ஐ நோ அபவுட் மீ, என்னை பற்றி எனக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து சமைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், சமைக்கிறோம். இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது லவ் ஷேர் பண்ணுற இடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வாய் நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து நம்மளுக்கு யாராச்சும் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம வந்து இது பண்ணுறோன்னா அது வந்து நன்றி உள்ளதாக வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஐயோ இவங்க தந்துட்டாங்க நம்ம சாப்பிட்டோம் இவங்கள மறந்துடணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்டே தான். என் லைஃப்பில் வந்து இருந்தாங்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்காக இருந்தாங்க. இப்போ கூட ஃபேக்காக தான் இருக்காங்க. ஆனால் இப்போ என் கூட இல்லை. ஓகே, ஐ ஹவ் அவாய்டட் தம். ஐ எம் ட்ரைங் டு சே தட் உணவு இருக்குது இல்லையா, ஸோ அந்த உணவு வந்து நம்ம வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். அவங்கள நல்ல விதமாக வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ சரி, நம்ம வந்து அவங்கள எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான். அப்படி உங்களுக்கு பிடிக்கலையா வெளிக்கிடணும். அதுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் இந்த காசுக்கும் பணத்துக்கும் சாப்பாடுக்குமே வந்து அவங்கள வச்சுக்க கூடாது, புரியுதா? ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து சாலாட் சாப்பிட்டதுனால ரொம்ப தூக்கம் வந்துச்சு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்குறதே கிடையாது. ரொம்ப நாளாவே தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் அட் ஆல். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரெவல் தட். தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, கொசு கடிங்க, பயங்கரமான கொசு. இங்கே வீடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. போக போக தான் சுயரூபம், மனுஷனோட சுயரூபம் போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ வந்து சியா சீட்ஸை வந்து ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சேன். மார்னிங் தூங்கக்குள்ளேயே வந்து வச்சுட்டு போனேன். ஆக்சுவலி இது வந்து மார்னிங்கு இல்லைனா நைட்டு குடிக்கணும். நான் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாத வந்து ஆஃப்டர்நூன் குடிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூனர் ஜிம்மு போகலாம் அப்படின்னு இருக்கேன். தோ ஸ்டடீஸ் வந்து இந்த மந்த் எண்டில் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ மேலெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். இன்னைக்குதான் மே. ஸோ ஹாப்பி லேபர்ஸ் எல்லாருக்குமே, எல்லா தொழிலாளர்களுக்குமே காட் பிளஸ். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி லேபர்ஸ் டே, இன்க்ளூடிங் மீ. நானும் ஒரு லேபர் தான். என் மம்மிக்கு கண்டிப்பாக நான் வந்து விஷ் பண்ணோம். ஹாப்பி லேபர்ஸ் டே மை ஹார்ட் பீட். ஹார்ட் வந்து வேற ஒருத்தங்க, ஹார்ட் பீட் வந்து என் மம்மி. ஓகே, அதுக்கப்புறம் என்னோட பில்லர்ஸ் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா நான் ஒரு இதில் இருக்கக்குள்ள அவங்க வந்து என்னை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. இதை விட்டு நீ வந்தது உனக்கு பெஸ்ட்டு, யூ ஃபீல் பெஸ்ட் நோ அப்படின்னு என்னை வந்து நல்லா பில்லர் மாதிரி இருந்து என்னை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ரொம்ப கொடி நன்றி சொல்கிறேன். அதாவது எங்கள் மம்மியோட கசின்ஸ் வந்து ரொம்பவே இப்போ வந்து அவங்க தான் வந்து நல்லா பூஸ்டப் கொடுக்குற மாதிரி நல்லா பேசுகிறாங்க. ரொம்பவே நன்றி கைஸ். ஏன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, அவங்க தான் நல்லா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. எசேக்கியல் கேல்வின்னு, அதுக்கப்புறம் ஆனா கிரேஸு, நிக்கோலஸு, ஜாய்லின்னு நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அட்டகாசம் அவங்களது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து சின்ன பசங்க கூட தான் நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த vlog இதுதான் கைஸ். பேசணும்னு நினச்சேன், ஏதோ பேசினிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நான் போயிட்டு ஏதாவது ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்க போகிறேன். எல்லாம் எடிட்டிங் வேலை நிறைய இருக்குது. வீடு வேறு க்ளீன் பண்ணோம். ஓகே, டாட்டா, பாய்.